வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மினி போண்டா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட இட்லி மாவு பேட்ரு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இதில் சேர்க்காமல் நல்லா கெட்டி பதமாக இருக்கணும். அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ணால் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, இதை 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. ஒரு 20 நிமிஷம் அந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாவு பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை திருப்பி போட்டு எடுங்க. இது சீக்கிரமே குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட இட்லி மாவு மினி போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.